பகுதி 3ல வந்து சட்டப்பிரிவு 12ல இருந்து 32 முடிய இருக்கிற சட்டப்பிரிவு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லுது. இந்த அடிப்படை உரிமைகளை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அவங்களோட அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். முதல்ல வந்து அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது. ஆனா இப்ப பிரசன்ட்ல வந்து 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து இருக்கு. இந்த அடிப்படை உரிமைகளை சொல்ற வந்து இந்த சட்டப்பகுதி 3 வந்து இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவும் இதயம்னு வந்து சொன்னாரு. அந்த 6 அடிப்படை உரிமைகள் வந்து 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை, 2 வந்து சுதந்திர உரிமை, 3 வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை 4, 5 வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, 6 வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சமத்துவ உரிமை வந்து சட்டப்பிரிவு 14ல இருந்து 18 முடிய சொல்லுது. 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 15 வந்து ஜாதி, மதம், இனம், பிறப்பிடம் மற்றும் அவங்களோட மொழி அடிப்படையில வந்து யாரையும் வந்து பாகுபாடு படுத்தக்கூடாது, எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 16 வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து சம உரிமை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு பத்தி வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 18 வந்து ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்கணும் வந்து சொல்லியிருக்கு. 2 வந்து சமத்துவ உரிமையில வந்து 19ல இருந்து 22 முடிய சொல்லியிருக்கு. சட்டப்பிரிவு 19 வந்து பேச்சு உரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, பொது இடங்கள்ல வந்து அமைதியான முறையில வந்து கூடுறதுக்கான உரிமை, சங்கம் மற்றும் எப்ப வேணாலும் சங்கம் வந்து வைக்கலாம் அப்படின்ற உரிமையும் வந்து தந்திருக்கு. இந்தியால வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம போய் வந்து வசிக்கலாம், அந்த இடத்துல வந்து தொழில் செய்யலாம்ன்ற உரிமையும் வந்து சட்டப்பிரிவு 19 வந்து கொடுத்திருக்கு. அப்புறம் வந்து சட்டப்பிரிவு 20 வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான உரிமை மற்றும் தண்டனையில இருந்து அவர் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான உரிமையை வந்து சட்டப்பிரிவு 20 வந்து கொடுத்திருக்கு. சட்டப்பிரிவு 21 வந்து வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமையை வந்து தர்றதும் அதுக்கான பாதுகாப்பு அளிக்கிறது வந்து சட்டப்பிரிவு 21 வந்து சொல்லியிருக்கும். சட்டப்பிரிவு 21 வந்து அனைவருக்குமே வந்து தொடக்க கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து சட்டப்பிரிவு 21A வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23ல இருந்து 24 முடிய வந்து சொல்லியிருப்பாங்க. சட்டப்பிரிவு 23 வந்து கொத்தடிமை, கட்டாய வேலையில அமர்த்துறது, இதெல்லாம் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அங்க 24 வந்து குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை வந்து அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சமய சார்பு உரிமையில வந்து 25ல இருந்து 28 முடிய வந்து சொல்லியிருப்பாங்க. 25 வந்து நம்ம வந்து எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், ஏற்றுக்கலாம், அந்த மதத்தை பின்பற்றலாம், அந்த மதத்தை வந்து பரப்புரை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமையை வந்து சட்டப்பிரிவு 26 சொல்லியிருக்கும். சட்டப்பிரிவு 27 வந்து நான் எந்த மதத்தை வந்து பரப்பலாம், அந்த மதத்தை பரப்புறதுக்கு நான் எந்த வரியுமே வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்னு வந்து சட்டப்பிரிவு 27 வந்து சொல்லியிருக்கோம். சட்டப்பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும்ல, அங்க வந்து வழிபாட்டு கூட்டங்கள், அறிவுரைகள் கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அப்போது அதுல வந்து கலந்துக்கிறதும் கலந்து கொள்ளாதது வந்து அவங்களோட உரிமை. அவங்க வந்து கலந்துக்கிறாம இருக்கிறதுக்கான உரிமையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அதாவது சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி, அவங்களோட கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது தான் வந்து சட்டப்பிரிவு 29 வந்து சொல்லியிருக்கோம். சட்டப்பிரிவு 30 வந்து சிறுபான்மையினரும் வந்து கல்வி நிறுவனங்களை வந்து நிர்வகிக்கலாம், அமைக்கலாம், அதை நிர்வாகம் செய்யறதும் அந்த சிறுபான்மையினர் வந்து நிர்வகிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்கோம்.
அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும். இதுதான் வந்து ஆறாவது அடிப்படை உரிமை. அது வந்து சட்டப்பிரிவு 32 வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னோட அடிப்படை உரிமைகள் வந்து இப்ப மீறப்படும் பொழுது நான் வந்து நேரடியா போய் நீதிமன்றத்தை அணுகி எனக்கான அடிப்படை உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 31 வந்து 1978 44வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த சட்ட திருத்தத்தின் போது வந்து சட்டப்பிரிவு 31 வந்து சொத்து உரிமை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த சொத்து உரிமையை வந்து அதாவது மாற்றப்பட்டிருக்கும். அதாவது நீக்கியிருப்பாங்க. அந்த அந்த அடிப்படை உரிமையில வந்து அந்த சொத்து உரிமையை வந்து நீக்கி அது வந்து ஆர்டிகல் 300A என்ற சட்டப்பிரிவுல வந்து வச்சிருக்காங்க. சாதாரண வந்து உரிமைகள்ன்றதுல வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் 352 சட்டப்பிரிவின் படி என்ன வரும், பிரிவு 352 வந்து தேசிய நெருக்கடி வந்து வரும் பொழுது வந்து குடியரசுத் தலைவர் வந்து 352 சட்டப்பிரிவை வந்து அமுல்படுத்துவாங்க. அப்ப வந்து அந்த அடிப்படை உரிமைகள் வந்து பிரிவு 19ல இருக்கிற உரிமைகளை வந்து அவங்க வந்து நீக்கம் வந்து செஞ்சிடலாம். அது வந்து அவங்க வந்து எப்ப வந்து 352 அந்த சட்டப்பிரிவு அமல்படுத்துறாங்களோ அப்ப போதே வந்து அடிப்படை உரிமைகள் இருக்க அந்த சட்டப்பிரிவு 19 வந்து தானாவே வந்து அது வந்து நீங்கிரும். மித்த அடிப்படை உரிமைகளை வந்து அவங்க வந்து நீக்கம் செய்யலாம். அது எப்படி வந்து நீக்கம் செய்யலாம்னா, நாடாளுமன்றத்துல இருக்கிறவங்களுக்கு ஒப்புதல் கேட்டுட்டு அப்புறம் வந்து அந்த அடிப்படை உரிமைகளை வந்து அவங்க வந்து ரத்து செய்யலாம்.